ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபிங்க. ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 15லிருந்து 20 பலாசொலையை எடுத்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உலர் திராட்சையும் ஒரு 5-6 பாதாமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வருது பாருங்கள். இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு இப்போ அதே கீலையே ஒரு 3லிருந்து 4 பலாசொலைகளை பொடி பொடியாக நறுக்கி இருக்கிறேங்க. அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இந்த கீலையே ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ இருக்குது. நான் இப்போ இதுலேயே அரைச்சி எடுத்துக்கிட்ட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பலாசொலைகளோட பேஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டியான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கலக்காத பாலை ஆட் பண்ணிக்கிட்ட வரைக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பலாப்பழத்தோட பேஸ்ட்டு பாலோட மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகட்டும். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. பால் ஆட் பண்ணோன்னே இது மாதிரி பொங்கி வரும். இந்த ஓரங்கள்லாம் இது மாதிரி நல்லா எடுத்து விட்டுருங்க. நல்லா இன்னொரு கொதி வரட்டும். அப்பப்போ இது மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இன்னொரு கொதி வரட்டும். இன்னொரு கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பலாப்பழத்திலே ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் சுகர் கம்மியாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். உங்களுக்கு பாயாசம் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வேணும்னா இப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கூடவே நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்ட திராட்சை பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நீங்கள் எந்த நட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காயை தட்டி எடுத்துக்கிட்டேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக இது கூடவே நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேன் பலாசொலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பலாப்பழ பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.